சென்னை பேசன் பிரிட்ஜ் அருகே லாரி மோதியதில் உயர்நீதிமன்ற ஊழியர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். வடசென்னை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விபத்து குறித்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். சென்னை மூலக்கொத்தளம் பேசன் பிரிட்ஜ் அருகே இன்று காலை லாரி மோதிய சம்பவத்தில் 2 நபர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். பெண் ஒருவர் படுகாயமடைந்து தற்பொழுது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் இந்த இடத்தில் தான், நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சந்துரு நேரடியாக இந்த காட்சிகளை தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்று காலை சரியாக 10 மணி அளவிலே வியாசர்பாடியில் இருந்து ரேஷன் பொருட்களை ஏற்றுக்கொண்டு வந்த லாரி ஒன்று சரியாக இந்த சிக்னல் அருகே வந்தபொழுது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற 2 மோட்டார் சைக்கிள் மீது அடுத்தடுத்து மோதி அப்படியே நேரடியாக இழுத்து சென்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரியும் முரளிதரன் சப் ரிஜிஸ்டர் உள்ளிட்ட 2 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் பெண் ஒருவர் மீதும் இந்த லாரி மோதியதில் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு அருகே இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்க ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததுதான் இந்த விபத்துக்கு காரணம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. காலை நேரத்தில் இதுபோன்ற லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்வதை முழுமையாக தடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.